அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன எது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரிதான். அதில் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. இது கொள்கை இல்லை, கூமுட்டை. அதுவும் ஆளுகின கூமுட்டை. இது ஒரே வார்த்தை, நரம்பில்லா நாக்கு 4 வகை பேசும். நரம்பில்லா நாக்கு 4 வகை பேசும். 4 வகை எது வேணா பேசும். மாட்னாடா மானஸ்த. தமிழ் ஃபேக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நதியா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நம்ம மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இது மெரினா பீச்சுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதுவும் இல்லாம புதுசா இருக்க இந்த பொண்ணு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். எஸ், நான் தான் நதியா. எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்க போறோம். நம்ம தமிழ் ஃபேக்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்க நிறைய வாய்ஸ் ஓவர் தான் கேட்டிருப்பீங்க. ஸோ புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ண ஒரு விஷயம் தான் வந்து பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன ட்ரெண்டிங்கா போகுது அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட வந்து அந்த கொஸ்டினா கேட்க போறோம். மக்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்ல போறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு என்ன டாபிக்கோட நான் வந்து பீச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வெர்சஸ் சீமான். ஸோ நம்ம விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடும் போட்டாரு. ஸோ அந்த ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் நிறைய எதிர்கட்சிகள் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில சீமான் அவர்கள் வந்து நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால வந்து விஜய் வெர்சஸ் சீமான். ஸோ இவங்களை பத்தி தான் நம்ம வந்து மக்கள் கிட்ட கொஸ்டின் கேட்க போறோம். ஸோ பார்க்கலாம் பொதுமக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம விஜயோட மாநாடு பாத்தீங்களா, தமிழக வெற்றி கழகத்தோட? கண்டிப்பா பார்த்தேன். அந்த மாநாடு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. ஏராள மாநாடு இருந்தாலும் இந்த காசு சரக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து வந்த மாநாடு கிடையாது. தன்னால் வந்த மாநாடு, துட்டுக்காக வந்த மாநாடே அது கிடையாது. யாராவது ஒரு ஆள் புதுசாக ஏதாவது வந்து செஞ்சு வந்துருவாங்களான்னு எதிர்பார்ப்போடு வந்த இளைஞர்கள் மாநாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தளபதியை வந்து அந்த ஒரு மேடையில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்து அவர் நடத்தினார். மாநாடு வேறு லெவல். மேலே சொல்ல போனால் வேறு லெவல். அண்ணா அந்த ரேம்ப் வாக்லேருந்தே தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. அது எல்லாம் ஆதரவாக தான் பார்க்குறேன். நான் எல்லாம் ஒரு ஓட்டாக பார்க்குறேன். நான் ஒரு ஓட்டாக பார்க்குறேன். பார்த்தோங்க. எப்படி இருந்தது அந்த மாநாடு? கூட்டம் சரியான கூட்டம் அப்படின்னா. ஆனால் விஜயோட மாநாடு பார்த்தீங்களா, எப்படி இருந்தது அந்த மாநாடு? மாநாடு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாநாடை நான் விஜயகாந்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் அந்தமாதிரி பார்த்தது இல்லை. அவர் சேலத்தில் இதில் திண்டிவனம் தாண்டி ஒரு மாநாடு நடத்தினார் விஜயகாந்த். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிட்டார். சும்மா சான்ஸே இல்லை. நான் உண்மையாக சொல்ல போனால் 2 பேருக்கும், தலையாக இருக்கட்டும் தளபதியாக இருக்கட்டும், 2 பேராக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தேவை வந்து உக்காஞ்சி நல்லது பண்ணால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்தால் ஏதோ ஒரு நல்லது பண்ணால் ஓகே. நானே இப்போ அவர் எதனா இப்போ கூப்பிட்டு நானே அவர் போய் பார்க்கலான்னு பார்த்தா எப்படி போய் பார்க்குறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கு எதனா சொல்யூஷன் கிடச்சிதுன்னா சரி, கண்டிப்பாக போய் பார்ப்பேன். கண்டிப்பாக அதுக்காக நிற்பேன். இந்த நொச்சிக்குப்பம் ஃபுல்லாகவே என் கண்ட்ரோல் தான். இந்த மயிலாப்பூர் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாமே என் கண்ட்ரோல் தான். இது மட்டும் இல்லை, இந்த மயிலாப்பூர் மொத்தமும் என் கண்ட்ரோலில் தாங்க. இது நான் யார்கிட்ட போனால், எந்த தெருவுக்குள்ளே போனாலும் சரி, எது வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஆனால் விஜய் கோசம் நான் என்ன வேணால் செய்வேன். சார், இப்போ விஜயோட மாநாடு நடந்து முடிஞ்சதுங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாநாடுக்கு அப்புறம் விஜய் அவர் வந்து கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னு நிறைய எதிர்கட்சிகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சீமான் அவர் வந்து 1-2 வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி என் தம்பி வந்து கட்சிக்கு வந்தா நான் வரவேற்பேன் அப்படின்னு சொன்னாரு. மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேச்சு வேற மாதிரி இருந்தது. என்னன்னா, ஒண்ணு திராவிடம் பக்கம் நில்லுங்க, இல்ல தமிழகம் பக்கம் நில்லுங்க, நடுவில் நின்னா லாரி அடிச்சு தூக்கிடும், கொள்கைகளாம் கூமுட்டை கொள்கை அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, அரசியல் வாழ்க்கையில வந்து எல்லாருமே சொல்றதுதான். அது வந்து சீமான் தான் சொன்னாரு, அவங்க தான் சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. விஜய் வந்து அவரோட கொள்கையில அவர் போறாரு. சீமான் சொன்னார், சீமான் மேலேயும் குறை சொல்லக்கூடாது. விஜய் அவர் வாக்கில் அவர் போக்கில் போகிறாரு. அதனால் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கிற தேவையில்லை. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவர் வளர்ச்சி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ யானையை போய் அடித்தா யார் கை வலிக்கும்? இப்போ வந்து அவர் யானை பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால கூமுட்டை என்ன
சாணியே சொன்னாலும் சரி அது அவருக்கு தான் பதில் அடி, வேறு யாருக்குமே கிடையாது. இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. முன்னாடி அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் ஏதோ இது பண்ணாரு. ஸோ அதை பற்றி நம்ம ஏதோ பேச விரும்பலை. பட் 2026ல் எங்கள் தளபதி கண்டிப்பாக வரணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவருக்கு தான் போடணும். அவர் அவர் காம்படிட்டராக நினச்சி இப்போ பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆனால் அவர் தம்பி மாதிரி தான் நினச்சி வந்திருக்காரு, பேசியிருக்காரு. ஏன்னா விஜய் சீரியஸாக எடுத்துக்கல பாலிடிக்ஸை. அதனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் என் தம்பி, நான் என் ஆதரவு இருக்கும். இப்போ மாநாடுலாம் நடந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இப்போ யார் வந்தாலும் எனக்கு எதிரி தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ம். காரணம் அதில் பெரிய பாதிப்பு விஜய் வந்தால் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் கண்டிப்பாக வரும். காரணம் இளைஞர்கள் பட்டாளம் ஃபுல்லாக அப்படியே ரிட்டன் வந்து விஜய்கிட்ட தான் வருமே தவிர அவங்ககிட்ட யாருமே நிற்க போகிறது கிடையாது. அந்த பயத்தில் அவங்க தன்னால் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் கண்டிப்பாக நிற்பார். விஜய் கூட எல்லாருமே கூட்டணிக்கு வருவாங்க. யார் யாரெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் விஜய் கூட வருவாங்க. ஆனால் பாதிப்பு சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் கண்டிப்பாக இருக்கும், 100க்கு 100 இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் பட்டாளம்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண் பெண் அவ்வளோ பேருமே வந்து விஜய்க்கு ஆதரவு. ஏன்னா விஜய் கூட்டம் தான் இவங்ககிட்டலாம் இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் அப்படியே இப்படி திரும்புங்கிறதுனால அந்த சீமான் வாங்குற பெர்சன்டேஜ் ஓட்டெலாம் இனிமேல் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருமாவளவனுக்கும் அதே ஒரு அச்சம் வந்துட்டு இருந்தாலும் திமுக விடக்கூடாதுங்கிறக்காண்டி அவர் அதை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்கார். ஆனால் விஜய் கூட வந்து ஒரு பெரிய அலையன்ஸ் வரும்போது கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவங்க அது பேசதாங்க செய்வாங்க, வளர்ந்து வந்தா பேசதானே செய்வாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்கிற கூடாதுக்கா, அவ்வளோதாங்க. அவர் ஆமாங்க, அவர் பேச்செல்லாம் சும்மா தாங்க. இந்த அளவுக்குன்னா ஃபேன்ஸ் அவருக்கு அதிகங்க, ஓட்டும் அதிகம், ஓட்டு விழுவும். ஆமாங்க. அவரும் ஃபர்ஸ்ட்ல நல்லதான் மனசாளுக்கு செய்யறதுன்னு சொல்லி இது பண்ணாரு. ஆனால் அவரை யாரும் வர வைக்கல. ஒரு ரசிகர் இதுவால அவர் வர வைப்பாங்கன்னு ஒரு இது. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அதாவது ஒன்று ஜெயிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்படி பேசிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தவங்க எல்லாருக்கும் நம்மளை ஒருத்தவங்க தெரியணும்னா எப்படி, ஒன்று பேசுகிறவங்கள நோண்டணும், இல்லைன்னா வேலை செய்கிறவங்கள போய் நோண்டணும், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுறாரு, கேமரா பார்த்தோன்னே வாங்கி நிற்காமல் என்ன பண்ணுறாரு, இப்படி பேசி அவரோட பதிவு வச்சுக்கிறாரு. பத்தாததுக்கு அவர் தம்பின்னு ஒருத்தர் சொல்லிட்டு சுற்றுறாரு. யார்? சாட்டை ஜெயிலுக்கு போய் திருந்தலை, சும்மா கேமரா பார்த்தா அது இதுன்னு உடனே இருக்க வேண்டியது, சும்மா இருக்கிறது இல்லை. கேட்டால் அவருக்கு ஏதோ இவர் பார்த்து அவர் நடித்த மாதிரியும் இப்போ அரசியலுக்கு வந்த மாதிரியும் அப்படியே இது பண்ணுறது. கேட்டால் நாங்கள் பிரபாகரனோட அதாவது எப்படின்னா வந்து இவங்க போய் முழு போராட்டத்தில் கலந்துக்கினாலும் தெரில, பிரபாகரன் அவர் கூட பேர் பண்ணாலும் தெரில, அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேரை வச்சுட்டு நாங்கள் இவரு கீழே வந்திருக்கோம், அவர் கீழே வந்திருக்கோன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, அதை வச்சு இவங்களே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நேத்து முந்தானேத்து தான் சீமான் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வந்தது. ஸோ அந்த பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்னுடைய அண்ணனுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியோட சீமான் அண்ணனுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சீமான் அவர் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்ச என்னோட தம்பி விஜய் அவருக்கு வந்து நன்றின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதை எப்படி பாக்குறீங்க? அதே அரசியல், அதுதான் இதே அரசியல் இதுதான். அப்போ எலும்புலாத நாக்கு என்ன வேணாலும் பேசலாம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ 2024, இப்போ 2000 ஒரு அரசியல், 2005 ஒரு அரசியல், அந்த மாதிரி அரசியல் மாதிரி அப்போல்லாம் காமன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் யாரும் தடைப்பட முடியாது. யாருக்கு எந்த ஒரு இடவும் கிடையாது. அவர் பாட்டில் அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டில் அவர் வழி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த மாநாட்டில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்ன சினிமால பேசுற மாதிரி பேசுறாரு, ஒரு லீடரா பேச மாட்டேன்றாரு அப்படின்றாங்க. ஏங்க இவங்க பொலிட்டிஷியன் அப்படி தாங்க பேசுவாங்க. அதாவது இவங்க வந்து எப்போதுமே கூட்டக்குழப்பின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பின்னாடி இருக்கிற வார்த்தை. அது அவ்வளோ அசிங்கமாக அவங்க பேசுகிறாங்க. அது வந்து அதாவது நானே உருப்பிடல, நீயே எப்படி உருப்பிடுவ, அந்த இது நானே இப்போ நான் ஆளாயிட்டேன். அதாவது ஒரு சில படத்தை கூட சொல்லுவாங்க, எனக்கு வந்து வெளியில் அரசியல்வாதிகளில் வந்து வெளியில் இருக்கிற ஆபத்தை விட எனக்கு என் கட்சிக்காரங்களில் இருக்கிற ஆபத்து தான் ஜாஸ்தி. ஆக்சுவலி எல்லா கட்சியிலுமே அதான் உண்மை. அது ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், பாட்டாளி மக்கள் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எல்லா கட்சியிலுமே எதிர்க்க வந்து எதிரி யாரும் கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்க பாருங்க, நானே கடவுள்கிட்ட என்ன வேண்டுவேன், நண்பா எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று, ஒரே வார்த்தை. ஏன்னா நண்பன் தான் வந்து என்றைக்கு இருந்தாலும் இங்கே கூத்துவான், எதிரி வந்து எதிர்க்க தான் நிற்பான், ஒன்று துரத்தின்னு வருவான், அப்போ நம்ம முடிஞ்சால் ஓடிடலாம். எதிரி நண்பன் அப்படி கிடையாது, பக்கத்துலேயே இருப்பான், க்ளீனாக குத்திட்டு போயிடுவான். அப்புறம் பர்த்டே விஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சொல்றாரு. அது ஒரு ஃப்ரேமுங்க, ஃப்ரேம். எப்படி ஃப்ரேம் சொல்ற?
வெளியில அவர் இமேஜும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவர் காம்படிட்டராக தான் போட்டி போடுவார் கண்டிப்பா. நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் தான் எனக்கு உயிர். அதாவது எனக்கு 2 உயிர் இருந்தால் ஒரு உயிர் எம்ஜிஆர் கொடுத்துருப்பேன், ஒன்று நான் வாழ்ந்திருப்பேன். இதை கொடுத்துட்டும் வாட முடியாது, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜெயலலிதா ஃபேனு. அதுக்கப்புறம் எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஃபுல்லாக பிடிக்காது. ஆனால் இவர் வந்து செம்ம போல்டாக பேசினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இவர் ஃபஸ்ட்டு வந்த படம் அந்த மாணவன் சொல்லி ஏதோ ஒரு படம் வந்தது. அப்போல்லாம் வந்து நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் இவர் என்னோட சின்ன பையன், என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு சின்னவர் தான் அவர். யார்? தளபதி. பட் ஆனால் இப்போ வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்றது எல்லாரோட மக்கள் 100க்கு 99% கான்ஃபிடென்ஸ் இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அது எல்லா காஸ்ட்டுக்கும், இந்த காஸ்ட்டு பிராமின் இதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது அந்த தாட் இருக்குது. பட் ஆனால் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கு தேவையான பொருள் வந்து அவர் வந்து சினிஃபிலே சேர்த்துட்டாரு. ஆக்சுவலி எம்ஜிஆரும் அதே தான் பண்ணாங்க, ஜெயலலிதா தான் பண்ணாங்க, சேர்த்துட்டாங்க. பட் ஆனால் ஜெயலலிதா குறுக்கில் கொஞ்சம் சில தேவையில்ல ட்ராக் வந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டாக எழுந்துக்கும் போது ஒரேடியாக அடிபட்டுட்டாங்க. இதான் ஃபேக்ட்டு. பட் ஆனால் எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துலேருந்தே கஷ்டப்பட்டார், எல்லாருக்கும் பண்ணார் கொண்டார். அதே தான் விஜய் பண்ணுவாருன்றது 100%. ஆனால் அடுத்த ஓட்டு, என்னோடய ஓட்டு இனிமேல் நான் டெத் ஆகிற வரைக்கும் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். 2026ல வந்து விஜய் அவர் வந்து சிஎம்மா வருவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, இப்ப இருக்கிற அந்த மாநாடுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. அதுல மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான். சோ இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகம் அப்படின்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் எதிர்கட்சியாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் இருக்குன்றீங்க? 100% வாய்ப்புகள் உண்டு. எதனால நீங்க 100% எதனால வாய்ப்புகள் உண்டு 100% நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து எதிர்கட்சினால சொல்கிறாங்க, இந்த அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்களாம் கதையெல்லாம் வேணாம். அவங்களோட ரசிகர் ஓட்டுகளே வந்துடும். ஏன்னா விஜயோட கேரக்டரு நம்ம போய் பார்த்தது கிடையாது. அவர் பேசுகிற தெளிவுலே தெரியுது, தெளிவாக இருக்குது. நான் வந்தால் பண்ணுறேன் அப்படி பார்க்கலாம், வாய்ப்புகள் கொடுக்கலாம். அது 100%. யார் வந்தாலும் வாய்ப்புகள் கொடுத்தானே ஆகணும். ஜனநாயக நாடு கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. யாருமே குறுக்கு சந்தில் போக முடியாது. எங்கே போனாலும் முட்டுச்சந்து வந்துடும், முட்டிட்டு திருப்பி தான் தெரிய வரணும். பார்க்கலாமே வாய்ப்புகள், யாராருக்கோ கொடுத்தாச்சு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பான முறையில் வந்துடுவார். எதனால இவ்ளோ ஹானஸ்டா சொல்றீங்க தளபதி வருவார்? இல்லை, நம்மளுக்கு மாற்றம் வேணும்ல. மாற்றம் கண்டிப்பாக வேணும். நம்ம அப்பா அம்மா அந்த இதுலேருந்து நம்ம அதிமுக அப்படிலாம் போனோம். ஸோ நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் மாற்றம் கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக வருவார். எங்கள் தளபதி வந்து கண்டிப்பாக வருவார். கண்டிப்பா வருவாருன்றீங்க, மாற்றவே இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக வருவார். கண்டிப்பா வருவார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. 2026 டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எது வரும்னு நினைக்கிறேன்? டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிவிகே என்ன காரணம்? என்ன ரீசன்? அவ்வளோ சம்பளம் கொடுக்குற படத்துல இருந்தே அவர் வந்திருக்காரு. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணும்னு. இதுலேருந்து அவருக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் அவர் செய்யணும்னு அந்த மைண்ட் செட்டோட வந்திருக்காருல, அதனால அவர் வருவாரு அப்படின்னு. உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் மேல அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. டேய் நீங்க போட்டுருங்கடா, போட்டுருங்கடா அப்படின்னு. So 2026 எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம். So 2026 விஜய் எதிர்பார்க்கலாமா? ஆமாம், எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சி தலைவர்களா ஆளுங்கட்சியாகவே வரலாம். நிறைய இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே கூட இவங்ககிட்ட அலைன்ஸ் வரதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யாரையா ஒன்று வச்சு திமுக ஏதாவது கொஞ்சம் அப்படி ஸ்டக் பண்ணணுங்கிற இது ஏடிஎம்கே இருக்குது. இருந்தாலும் திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் தான் பெரிய பாதிப்புன்னு, வேறு யாருக்குமே பாதிப்பு கிடையாது. இளைஞர்கள் பட்டாலும் மொத்தமாக அப்படியே ரிட்டன் திரும்பும். 10% ஓட்டு வாங்கிட்டோன்னு சீமான்னு சொல்லி இப்போ கொஞ்சமாக பேசுகிறாரு. அதுக்கெலாம் 10%க்கு வேலையே கிடையாது. ஆமாம், அதான் உண்மை. ஓகே சார், தேங்க் யூ so much. அப்ப 2026 கண்டிப்பாக என் ஓட்டு, கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்தால் நான் கண்டிப்பாக என் ஓட்டு அவருக்கு தான். எனக்கு 56 வயசு ஆகுது. கண்டிப்பாக என் ஓட்டு அவருக்கு தான். விஜய் தான். எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் வேறு யாருக்கும் நான் பண்ணல. எனக்கு நான் சிவாஜி ரசிகர். ஆனால் கட்சின்னு பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை தவிர வேணும். நான் வந்து எம்ஜிஆர் சாகும்போதெல்லாம் அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன். 87 அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு 18 வயசு. எனக்கு எம்ஜிஆர் சாகும்போது 18-19 வயசு இருக்கும் சம்திங். கண்டிப்பாக விஜய் தான். 100% விஜய் தான். அவருக்கு எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாருக்கும் மாற்றம் வேணும் தான், நாங்களும் போடுறோம். போட்டு அவர் வந்தார்னா ஓகே பார்க்கலாம். அப்போ 2026
2026 விஜய் அவர் வந்து சிஎம்மா உட்காருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எதிர்கட்சியாவது வந்துருவாரு எதிர்கட்சி சிஎம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கூட்டணியில் இருந்தால் சிஎம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் எதிர்கட்சியாக கண்டிப்பாக வருவார். ஸோ அரசியல்ல எல்லாரோட மனசை ஜெயிச்சுட்டு சிஎம்மா உட்காருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களாக்கா? அதான் நினைக்கிறோம், மாற்றி உட்கார தான் நினைக்கிறோம் நாங்களும். ஏன்னா ஆமாம், போட்டிக்கும் ஆள் இல்லை, இது பண்ணும் எதிர்கட்சி இது இல்லை. இதேமாதிரி வயசு பிள்ளைங்களா உட்காந்தா நல்லது தான் நினைக்கிறோம். அவர் வந்து சினிமால தான் வந்து விஜய் அப்படின்றது யாருன்னு தெரியும். எல்லாருடைய மனசையும் வந்து சினிமா துறையில இருந்து அவர் கவர்ந்து இழுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல்ல எல்லாருடைய மனதையும் அவர் வெல்வாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா சினிமா வேற அண்ணா, ஆமாம், அரசியல்ன்றது வேற. ஆமா. அரசியல்ல எப்படி நினைக்கிறீங்க? அரசியலில் அவருக்கு புது அனுபவம், ஆனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன அனுபவம் இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் உண்டு. கூட பக்கபலமாக ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னால் ஒரு தலைவர், அவர்னால இருக்கிறனால சப்போர்ட்டுகள் உண்டு. அவருக்கு வரலாம் வரலாம் 100% வரலாம். உண்மைகள். தேங்க்யூ. Okay, thank you. நீங்க மாற்றம் கொடுத்து பாப்பீங்க அப்படின்றீங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநாட்டுல பேசின ஸ்பீச் எல்லாமே வந்து சினிமால பாக்குற மாதிரி இருக்கு, ஒரு தலைவர் பேசின மாதிரி இல்ல அப்படின்றாங்க. சரி, இப்பதானே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ஒரு ஆக்டரா இருந்து தானே இப்போ வராரு. ஸோ இப்போ அப்படிதான் இருக்கும், போக போக கத்துப்பாரு அவரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2026 நீங்க வந்து விஜய் அவர் தான் வருவாரு அப்படின்னு ஆனஸ்டா சொல்றீங்க. ஸோ இதுல ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதிர்கட்சியா கூட வந்துடலாமே அப்படின்ற மாதிரி. அது தெரியல. பட் விஜய் கண்டிப்பா வரணும், வருவாரு அப்படின்றத விட வரணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடணும். ஸோ நம்மளுக்கு மாற்றம் தேவை. நம்ம கொடுத்து பார்த்தா தானே அவர் என்ன பண்ணுவாருன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ நம்ம அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியும். 5 வருஷம் தானே, அதுக்கப்புறம் எப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். வரும் தான் நினைக்கிறேன். எப்படிப்பா இவ்வளோ ஹானஸ்டா சொல்றேன்? ஏன்னா அரசியல்ன்றது நிறைய விஷயம் இருக்கு. சினிமான்றது வேற, அரசியல்ன்றது வேற. சினிமால நிறைய மக்கள் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட், நிறைய இது. இப்ப விஜய் அப்படின்னாலே வேர்ல்டு வைட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியல்ல அவருக்கு ஓட்டு அதிகமா கிடைக்கும் நீ நம்புறியா? இப்போ இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. விஜய் யங்ஸ்டர்ஸ் மனசில் பதிவு பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்க வரைக்கும் விஜய் தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஆமா. அப்ப 2026 விஜய் அவரை சிஎம்மா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். எவ்வளோ ஹானஸ்டா சொல்றீங்க? எவ்வளோ ஆனஸ்டானா கண்டிப்பாக வருவார். அவர் 250 கோடி சம்பாதிக்கிறாரு. அதை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு வரணும்? சும்மா ஒரு படம் நடிச்சா 250 கோடி, எதுக்கு அரசியலுக்கு வரணும்? என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கா? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவர் இப்போ கூட ஒரு கார் கலெக்ஷனே அவ்வளோ இருக்குது. அது மீடியாவுக்கும் தெரியும், எல்லா பொலிட்டீஷியனுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீ ஹம்மர் காரில் போன, உதயநிதி ஸ்டாலின் நான் கேட்குறேன், ஹம்மர் காரில் ஒரு காலத்தில் போயிருந்த, இப்போயே நீங்கள் லோக்கல் காரில் போகிற? ஹம்மர் காரு 1.5 கோடி ரூபாய் காரை நீ வாங்கின, 1.5 கோடி ரூபாய் காரில் நீ போயிருந்த, இன்றைக்கி எதுக்கு நீ லோக்கல் காரில் போகிற? அப்போ ஹம்மர் கார் எங்கே போச்சு? ஊர் மேலே போயிடுச்சா? என்ன தலைவா, நான் கேட்டது கரெக்டா இல்லையா? உனக்கு எப்படி ஹம்மர் கார் வரும், ஃபெராரி கார் வரும், ஆடி பென்ஸு வரும்? எப்படி இதெல்லாம் வந்துச்சு? உங்கள் அப்பா அங்கேருந்து உங்கள் தாத்தா அங்கேருந்து வரும்போது லோக்கல் ட்ரெயினில் வந்தார், எல்லாம் பண்ணிங்க, எல்லாம் செஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோனா எது வேணால் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் பேசிக்காக என்னென்னா, நீ சம்பாரி ஆனான்னு சொல்லலை, 4 பேருக்கு எதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அதுதான் பேசிக். சோ விஜய் வந்தா ஹெல்ப் பண்ணுவாரு, புது கண்டிப்பா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல? டவுட்டே கிடையாது, நான் டவுட்டே கிடையாது. அந்த ஆள் வந்தா கண்டிப்பா பண்ணுவாரு. அந்த மனுஷனுக்கோசம் என்ன வேணா பண்ணலாம், இறங்கி செய்வேன். வந்து சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும், சினிமால பார்த்தா பிடிக்கும்ன்றீங்க. நீங்க எப்படி சார் விஜய் மேல இவ்ளோ? இல்லைங்க, இல்லை அவர் அன்றைக்கி அந்த பேசின அந்த இதை வந்து நான் என்னால் டைரெக்டாக போக முடியல. பட் ஆனால் நான் வந்து பேப்பர்லேயும் இதுலேயும் படித்தேன். ஆனால் இப்படி ஒரு என்னை விட ஒரு சின்ன வயசில் சின்னவர், நான் பையன்லாம் கூப்பிட முடியாது. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி மக்களுக்காவது ஒரு லீடராக இருக்கார். பட் நாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த வயசுக்கும் கூட அந்த அளவுக்கு மெச்சூராக பேசுகிறாரு அப்படின்றது வந்து, இத்தனைக்கும் அந்த பேப்பர்லாம் எதுவும் படிக்காமல் பேசினார். அதுதான் பெரிய விஷயம். இப்போ நான் கூட இப்போ பேப்பர் வாங்குறேன், பேப்பர் பார்த்து தான் நான் படிப்பேன் எதுவாக இருந்தாலும். பட் ஆனால் அவர் வந்து பேப்பர்லாம் படிக்கவே இல்லை, எதுவுமே படிக்காமல் போல்டாக பேச, ஒரு சில வார்த்தை மட்டும்தான் கொஞ்சம் இதில் பார்த்து படித்தார். பட் ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது.
எந்த எந்த இதுல நீங்க ஃபுல்லா 100% வந்து சொல்றீங்க வரும் ஏன்னா படித்த இளைஞர் ஓட்டு ஃபுல்லாக விஜய்க்கு தான் போகும். புரியுதுங்களா? சீமான் என்ன சொல்கிறாரு, விஜய் ஓட்டு எங்களுக்கு உழுவும், சீமானுக்கு உழுவாது. சீமானுக்கு ஆனால் விஜயோட முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் விஜய் வந்தப்போ சீமானுக்கு ஓட்டு டவுன் ஆகும். அப்படி நீங்க